காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். மங்களகாரகம் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் கிரக பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் என்ன செய்யும், என்ன நிகழும் என்பதை ஒவ்வொரு ராசி வாரியாக சொல்ல இருக்கிறேன். இன்று மேச ராசியை பார்ப்போம். மேச ராசி சரராசி, செவ்வாய் பகவானினுடைய வேகமான ராசி, அதாவது மூலத்திரிகோண ராசி என்பார்கள். மேசமும் விருச்சிகமும் செவ்வாயுடைய ராசி தான். ஆனால் மேசம் சரராசி. அதில் பிறப்பவர்கள் வேகமானவர்களாக இருப்பார்கள், சுறுசுறுப்பு உடையவர்களாக இருப்பார்கள். இந்த மேச ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்யும் என்பதை பார்ப்போம். கடந்த 1.5 வருட காலமாக மேசத்திலே ராகு என்னும் இருள் இருக்கும் பொழுது ஜாதகரே வலிமை குறைந்தவராகவும், அது சம்பந்தமான வேலை முயற்சிகள் அனைத்தும் பழுதடைந்த நிலையிலே இருந்த அமைப்பு ராசியில் குரு பகவான் வந்தவுடன் ஒரு நல்ல மாற்றம், உத்வேகம், தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம், கடன்கள் அடைய தொடங்குவது, வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள், தொழில் புதிதாக தொடங்க வேண்டிய விஷயங்கள், பிள்ளைகளுக்கு உண்டான கடமைகள் அனைத்தும் நடக்க ஆரம்பித்திருக்கின்றது. இதற்கு மேலும் மெருகூட்டுவது போல ராசி அதிபதி, மேசராசியின் அதிபதி செவ்வாய் உச்சபலத்துடன் இங்கே ஒரு 45 நாளைக்கு வர இருக்கிறார். செவ்வாய் ஒரு ராசியில் சுமார் 45 நாட்கள் இருப்பார்கள். அப்பொழுது செவ்வாய் ராசியை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது உச்ச செவ்வாய், அதாவது உச்சம் என்றால் நல்ல பலம் என்ற அர்த்தம், ஆட்சிக்கு மேலான பலம், உச்ச பலம். அவர் ராசியை பார்ப்பதாலே எக்ஸ்ட்ரா சுறுசுறுப்போடு காரியங்கள் ஆற்றக்கூடிய வல்லமையை தருவார். அப்பொழுது எல்லாமே நம்மை விட்டு கடன் அமைப்பு நீங்கி நல்ல தூக்கங்கள் கிடைத்து அன்றாட கடமைகளை சரிவர செய்யக்கூடிய ஆற்றலை இந்த செவ்வாய் வழங்குவார் கண்டிப்பான முறையில். அப்போ சூரியனோடு சேர்க்கிறார். ராசிக்கு சூரியன் பஞ்சமாதிபதி. குழந்தைகள் நலங்கள், குழந்தைகளுக்கான அடிப்படை தேவைகள், அவர்களுக்கான திருமணம், வயதுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய திருமணம், அவருடைய வெளிநாட்டு அமைப்புகள், பிள்ளைகளுக்கான சமாச்சாரங்கள் அனைத்துமே இந்த செவ்வாய் பயிற்சி காலத்திலே கண்டிப்பான முறையில் நிறைவேறும். அடுத்து அது சனியினுடைய வீட்டிலே அந்த சூரியனும் செவ்வாயும் புதனும் இருக்கிறார்கள் 10ஆம் இடத்திலே. அப்போ செவ்வாய் உச்சபலமோடு இருந்து 5ஆம் அதிபதி செல்லும்போது பூர்வ புண்ணியம் சிறக்கும். அந்த அதிபதி 11ல் இருக்காருங்க. அப்போ 10ம் 11ம் கனெக்ட் ஆகுது. 10ங்கிறது தொழில், 11ங்கிறது லாபம். அப்படியே நம்ம ராசியை சனியும் பார்ப்பதாலே கண்டிப்பாக நம்ம லாபத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள். அதற்கு அடிகொள்ளப்படும், அதற்காக ஒரு வித்திடப்படும், அதற்கு ஆரம்ப காலம் இது. இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ராகு 12ல் ராகு செலவினங்களை கொடுக்கும், சுப செலவினங்களை கொடுக்கும். குரு வீடுனால சுப செலவினங்களை கண்டிப்பாக கொடுக்கும். செலவு செய்ய வேண்டுமென்றால் இங்கே வரவாக வேண்டும் அல்லவா? அதனால் ராசியில் குரு இருந்து 5ஆம் இடத்தையும், பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தையும், வாழ்க்கை துணை, நண்பர்கள் போன்ற 7ஆம் இடத்தையும், பாக்கியஸ்தானம் எனக்கூடிய 9ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் வருடம் முழுவதும் இந்த மே வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த 45 நாளுக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலத்திலையும் இதை நம்ம பலனை எடுக்கணும். 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறது கண்டிப்பான முறையில் தொழில்துறையில் முன்னேற்றம், கடன் அடைய தொடங்கும், பிள்ளைகளுடைய வாழ்வு சிறக்கும். இந்த மேசராசி அன்பர்களே ஒரு புத்துணர்ச்சி பெற்றவர்களாக கண்டிப்பாக திகழ்வீர்கள். இது அனுபவமான உண்மை. ஆட்சி என்றால் கூட ஒரு 60% தான். இப்போ உச்சங்கிறது 80% மேலே ஒரு மார்க் போடணும். செவ்வாயோடு சேர்ந்து அங்கே இருக்கிற சிறப்பு. சனி 11ஆம் இடத்தில் லாபத்தை தரக்கூடிய, கடின உழைப்புடன் லாபத்தை கொடுக்கக்கூடியவர். ராசியை பார்ப்பதாலே சில பலவீனங்கள் ஏற்படும். சனியுடைய பார்வை, அதையும் மீறி செவ்வாயுடைய பார்வை உங்களை உயர்த்தி செல்லும்.
கண்டிப்பான முறையில் அனைத்து நலங்களும் இந்த செவ்வாய் பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும். அதுபோல் 9ஆம் இடத்திலே சுக்கிரன், ராசிக்கு 9ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்து குருவுடைய பார்வை பெறுவதாலே, அப்போ சுக்கிரனுடைய பார்வை 3ஆம் இடத்திற்கு விழுகும். 3ங்கிறது முயற்சி ஸ்தானம், வேதிய ஸ்தானம். ஆக லக்கணம் ராசி வலுப்பெறுகிறது, 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது, 9ஆம் இடம் வலுப்பெறுகிறது. வலுப்பெறுகிறது என்றால் நல்ல ஒரு அந்த செயல்கள் நடைபெறுவதற்கு தூண்டுதலாக அந்த கிரக பார்வைகள் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ராசியும் உச்சபலத்தோடு இருந்து உங்களை பார்க்குறாரு. ஆக மொத்தத்தில் சென்ற காலத்தை நினைக்காமல் நீங்கள் பலம் பெறுகிறீர்கள். முயற்சி நன்றாக செய்யப்போகிறீர்கள். தொழில் சிறப்பாக செய்யப்போகிறீர்கள். லாபத்தை அடையப் போகிறீர்கள். குழந்தைகளுடைய நலங்களை பேணப்போகிறீர்கள். மனைவி ஸ்தானம், குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். அந்த சுக்கிரனை வியாழன் பார்ப்பதாலே மொத்தத்திலே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்லதொரு பொற்காலமாக அமையும் என்பது கண்டிப்பான உண்மையாகும். நாளை ரிஷபராசிக்கான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.